தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். யூகே ஈரானுக்கும் யூகேக்கு இடையில வார்த்தை போர் பெருசா வலுத்துருச்சு. ஒரு கடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு, டியேகோ கார்சியா இருக்குல்ல, அந்த பேஸ் வரைக்கும் ஈரான் குண்டு போட்டுருச்சோம் அப்படின்னு எல்லாம் மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் இருக்கார்ல, இவரு யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரியான வெயிட் கூப்பருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்ல. இந்த கான்ஃபிளிக்டான நேரத்தில் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க உங்களோட மிலிட்ரி பேஸை அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இதை பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் எங்களை அடிக்கல, நீங்களும் எங்களை அடிக்கிறீங்க. இதை நாங்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் ஓரமாக ஒதுங்கி இருக்கணும், எங்களால் கொடுக்க முடியாது, நானும் நீங்கள் பண்ணல கொடுத்துட்டீங்க, அப்போ நாங்கள் இதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பயங்கர கோபமாக பேசியிருக்காப்ல. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த அனர்த்தம் பெருசாக போயிட்டு இருக்கு. இது இன்னும் நீங்க இந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க டீஎஸ்கலேஷன் நோக்கி எங்களை தள்ளுற மாதிரி தெரியல, எஸ்கலேட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு அவர் பயங்கரமா ஷார்ட் பண்ணியிருக்காராம். எல்லா ஊடகங்களும் சார்ந்து இந்த செய்தி தான் பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யூரோப்பும் ரொம்ப பயாசா பண்ணுறீங்க. நீங்க யூரோப் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பக்க சார்பா பண்றீங்க. அமெரிக்கா பண்றதெல்லாம் சரி, நாங்க பண்ண தப்புன்ற மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்றீங்க. நீங்க ஈரான்ல இந்த சவுத் பார்ட் சார்ந்து அட்டாக் பண்ணப்பட்டுச்சுல, அதுக்கு எதனா கண்டனம் தெரிவிச்சிங்களா? இதே நாங்கள் இஸ்ரேலில் எதனா பண்ணாலும், அமெரிக்கா சார்ந்து இந்த பேசஸில் எதனா பண்ணாலும் உடனே கண்டன அறிக்கை வெளியிடுறீங்களே, ஆனால் எங்களுக்காக மட்டும் எதுக்காங்க பச்சாதாபம் காட்டவே மாட்டேங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக பேசியிருக்காப்ல. ஒரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டோம், அடுத்த பக்கம் இந்த வெயிட் கூப்பர் இருக்காங்களே, இவங்க அப்பாஸ் கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க எல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரின்ற மாதிரிலாம் பேசாதீங்க, பொறுப்பற்ற தன்மையில் நீங்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அவங்கள அடிக்கணும். அதை விட்டு எதுக்காக மிடில் ஈஸ்ட் முழுக்க அவ்வளோ பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உலகம் முழுக்க குளோபல் எனர்ஜி சார்ந்து த்ரெட் ஏற்பட்டிருக்குல்ல, அது உங்களால தாங்க. ஹார்மோஸையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி ஏன்ட்ட பேசுறீங்களா, அது சரியா இருக்காதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கிரிட்டிக்கல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க அடிக்கிறத எந்த வகையிலும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாதுன்றாங்க. யாரு? கூப்பர். அண்ட் இன்னொரு மேட்டர் சொல்றாங்க, இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் பகுதிகள் இருக்குல்ல, அங்க கப்பல்கள் போயிட்டு வரணும், அதை ஒரு நாடு கூட சொந்தம் கொண்டு அடிக்க முடியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஹார்மோஸை பிளாக் பண்ணி சர்வதேச விதியை மீறுறீங்க. உங்க மேல இவ்வளவு தப்புகளை வச்சுக்கிட்டு நீங்க எங்களை கேட்கலாமான்னு இவங்க ஒரு பக்கம் கேட்டிருக்காங்களாம். ஸோ ஈரான் சார்பு ஊடகங்கள் அப்பாஸ் பெருமையா கோவப்படுத்தி சொன்னார்ன்ற மாதிரி செய்திகளை போடுறாங்க. வெஸ்டர்ன் சைடில் இருக்க ஊடகங்கள் இவங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசியிருக்காங்கன்னு இந்த செய்திகளை போடுறாங்க. இது ரெண்டுத்தையும் அக்குமுலேட் பண்ணி தான் மக்களே இப்போ நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் அவங்க வார்த்தை பொருளில் ஈடுபட்டு இருக்கிறது இங்க தெளிவா தெரியுதா? இதுக்கு மத்தியில் என்ன தெரியுமா இருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்ததுமே இந்த டியேகோ கார்சியா இந்த ஐலாண்ட் சார்ந்து கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஓஷன்ல அமெரிக்கா யூகேவோட கை ஓங்கி இருக்க பெரிய காரணமே அந்த பேஸ் தான். அந்த பேஸ் சார்ந்து, அந்த யூஎஸ் யூகே ஜாயிண்ட் பேஸ் சார்ந்து ஈரான் ஒரு அடி அடிச்சிருக்கிறதா தகவலுங்க. பெரிய அடியாக கொடுத்துருக்காங்களா. ஆனால் அந்த பேஸ்லேயே ஃபுல்லாக பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்ற மாதிரிலாம் எந்த பக்கமும் சொல்லலை. ஜஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் ஈரான் சைட்லேயே சொல்லியிருக்காங்க. ஒரு வார்னிங் அட்டா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த முறை இதுக்கு பயன்படுத்திருக்க மிசைல் இருக்குல்ல, அதோட ரேஞ்ச் என்ன தெரியுமா? 4000 கிலோமீட்டர்ஸ். இதுதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஷாக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா கணிச்சாங்க, ஈரான் கிட்ட என்ன கூட குறைஞ்சி போனால் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகிற ரேஞ்சில் மிசைல்ஸ் இருக்கும், அதை தாண்டில வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்க மிசைல்ஸ் இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான் இந்த வார்னிங் ஸ்ட்ரைக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதனால தான் அவ்வளோ ஷாக்கில் இருக்காங்க அந்த ஒட்டுமொத்த தரப்புமே. ஆனால் இது வரைக்கும் டேமேஜஸ் சார்ந்து எதுவுமே ரிப்போர்ட் பண்ணப்படலைங்க இந்த அட்டாக் பேஸ் பண்ணி. இன்னைக்கு என்ன நாள்? நவ்ரூஸ். ப்ரோ ரம்ஜான் தானே கேட்டீங்கன்னா, ரைட், நம்ம அப்படி சொல்றோம். நவ்ரூஸ் அப்படின்னு பெர்ஷியன் சொல்லுவாங்க. அதாவது ஈரான்ல இந்த ஸ்ப்ரிங் சீசன் இருக்குல்ல, இதோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னாக்கா பெர்ஷியன் நியூ இயரா இதை கொண்டாடுவாங்க. ஈரான்ற பேரை நம்ம கடந்த ஒரு 100-150 வருஷங்களா பயன்படுத்திட்டு இருப்போமா,
அதுக்கு முன்னாடி அந்த நிலப்பரப்புக்கு பேரு பெர்ஷியா. ஸோ அந்த பெர்ஷியன் நியூ இயர் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார் போயிட்டு இருக்க நேரத்தில் பெர்ஷியன் நியூ இயர் அந்த மக்கள் கொண்டாட்ட மனநிலையில் இருப்பாங்க. ஈரானியன் கேலண்டர்ஸ் இருக்குல்ல, இது பிளஸ் சோலார் ஹிஜ்ரி கேலண்டரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த நாள் தான் அவங்களுக்கான பெர்ஷியன் நியூ இயரை கொண்டாடப்பட்டு இருக்கு. இப்போ இந்த ஈரானியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கண்களில் கண்ணீர் மட்டும்தாங்க. இந்த பூங்கொத்துக்குள்ள எடுத்துட்டு போறது, ப்ரேயர்ஸ்ல ஈடுபடுறது இதெல்லாம் பண்றாங்க. ஆனா பூங்கொத்துக்குள்ள எங்க போய் கொண்டு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாரில் இதுவரை கொல்லப்பட்டிருப்பாங்களே அவங்களோட உறவினர்கள், அந்த சமாதியில போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்களை ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு. போதுங்க, எவ்வளவு நாட்கள் தான் மாறி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த மக்களை கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் கூட இஸ்ரேல் ஈரான் மேலையும் ஈரான் இஸ்ரேல் மேலையும் மாறி 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 அட்டாக் பண்ணியிருக்காங்க. புத்தாண்டு எப்படி கொண்டாடப்படும், ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுவும் ரமலான் புனித மாதம் முடிஞ்சு ரமலான் பண்டிகை கொண்டாடுற நேரத்துல இப்ப இப்படி கொடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நவ்ரூஸை முன்னிட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் முஜ்தபா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காருங்க. வழக்கம் போலதான், நீங்க மனசுல நினைக்கிறது கரெக்டா தான். அவர் ஸ்கிரீன் முன்னாடி தோன்றல, அவர் எழுதி கொடுத்ததை கிட்டத்தட்ட 9 பேஜஸ்ங்க. அதை இந்த ஈரானியன் ஸ்டேட் டிவி இருக்குல்ல, அதுல பிரசன்டர் வாசிச்சிருக்காங்க. அதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே நம்ம ஈரான் 3 போர்களை சந்திச்சிருக்கு. அதுல முதல் போர் இந்த ஜூன் மாசம் நடந்துச்சு பாத்தீங்களா, அது. 2வது போர்னு எதை மென்ஷன் பண்றாருன்னா, ஈரான்ல கடந்த டிசம்பர் மாசம் குழந்தை விட்டு எரிஞ்சது பாருங்க, ப்ரொடெஸ்ட், மெகா புரட்சி, அதை சொல்றாரு. அதையும் நாட்டுக்கு எதிரான போராதான் அவர் கன்சிடர் பண்றாரு. 3வது இப்ப நடந்துட்டு இருக்குல்ல அந்த வார். இப்படி 3 போர்களை பார்த்திருக்கோம். இதுல நம்ம நிறைய சாக்ரிஃபைஸையும் பார்த்துட்டோம். நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டு மக்களை பாதுகாக்க எவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அந்த உயிர் தியாகம் பண்ணவங்கல்ல என்னோட அப்பாவும் ஒருத்தர்னு அவரு உருகி தான் ஃபுல்லா எழுதி அமைச்சிருக்காரு போல இருக்குங்க. இதை அந்த பிரசன்டர் வாசிக்க வாசிக்க அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்காக தான் சுப்ரீம் லீடர் உயிரை தியாகம் பண்ணியிருக்காருன்னு அவங்க ஒரு பக்கம் அப்படி நினைச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லா. இந்த மாதிரி ஈரான்ல போயிட்டு இருக்க மக்களே, பெர்ஷியன் நியூ இயர் இப்படிதான் உங்களுக்கு ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு ஒரு வரைபடம் என்னன்னாக்கா, ஈரான் இன்னும் டிஜிட்டல் டார்க்னஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்ற விஷயம் 100% வெளியே தெரிய வராமல் இருக்குல்ல, அது காரணமே அங்கே இன்டர்நெட் சேவை சார்ந்த எதுவுமே இல்லைனாக்கா என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் இட் மீன்ஸ் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல இன்டர்நெட் சேவை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, மேலே நடுவில் கொஞ்சம் மிடில் எதுலையுமே இல்லை, கீழே ஃபுல்லாக ஃப்ளாட்டு. நவ்ரூஸ் டைமில் கூட இது போல காட்சியை மட்டும் தான் அங்கே நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஈரானியர்கள் இன்டர்நெட் இல்லாமல் எந்த அளவுக்கு நாட்களை கடத்த முடியுமோ கடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, உலக நாடுகள் ஈரானை பற்றி என்ன பேசுது, எப்போ இந்த போர் நிற்கும், இது போல விஷயம் கூட பெருசாக தெரிஞ்சுக்க முடியல அந்த மக்களுக்கு. இதாக இருக்கிற பெரிய கொடுமை. ஒரு மிகப்பெரிய தலையை தூக்கிட்டாங்க. ஐஆர்ஜிசிக்கு இது பெரிய இழப்பதால் மாற்று கருத்து இல்லை. ஐஆர்ஜிசியோட ஸ்போக்ஸ் பர்சனான அலி முகமது நைனி, இவர் மேயருக்கான கல்ச்சுரல் அட்வைசராக இருந்தவருங்க. இப்போ கடைசியாக இருந்தது ஐஆர்ஜியோட ஸ்போக்ஸ் பர்சனா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் அட்வைசர். 2014 இந்த தெஹ்ரான் முனிசிபாலிட்டியோட கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதோட டெபுட்டி ஹெட்டாகவும் செயல்பட்டவர் இவர் தான். இதெல்லாம் தாண்டி இந்த பசிஜ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஈரானோட பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், இவங்க இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசி, இது ரெண்டுத்துக்குமான கல்ச்சுரல் அஃபேர்ஸ்க்கான டெபுட்டி கமாண்டராக இருந்ததும் இவர் தான். அப்பேற்பட்ட இந்த கீ பர்சனையும் இந்த ஸ்ட்ரைக்கில் தூக்கியிருக்காங்க. நவ்ரூஸ் சதமா எப்பேற்பட்ட செய்திகளை கேட்க வேண்டியதாக இருக்குல்ல அந்த மக்கள்லாம். நெட்னியாகு என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நாங்கள் ஈரானோட கேஸ் ஃபீல்ட்ஸை இனிமேல் தொடமாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு முறை தொட்டதுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டாங்க. என்டையர் மிடில் ஈஸ்ட்டும் எரிய வச்சிருச்சு ஈரானு. இது எதுக்கு அவர் ஒத்துக்கிறாராமா, திரும்பி நாங்கள் ஈரானில் எந்த ஆயில் ஃபீல்ட்ஸும் தொடமாட்டோன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறான் பயங்கரமா. ஸோ அவரோட பேச்சுக்கு இணங்க நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இனிமேல் ஈரானோட கேஸ் ஃபீல்ட்ஸை நாங்கள் தொட மாட்டோம்னு அவர் இங்கே வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் இஸ்ரேல் கொடுக்குற வாக்குறுதிகள் உங்களுக்கே நல்லா தெரியும், கொடுத்துருவாங்க. பட் எதிரிகள் கொஞ்சம் முன்னாடி அதை தாண்டி வராங்கன்னு தெரிஞ்சனாக்கா இவங்க ஒட்டுமொத்தமாக இறங்கி முடிச்சு விட்டுருவாங்க. பார்ப்போம் இந்த வாக்குறுதி எவ்வளோ நாளைக்கு செல்லுபடியாக இருக்க போகுதுன்னு. ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கேட்டுக்கிட்டதால நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லியிருக்காரு நெட்னியாகு. ட்ரம்ப் எப்படி இந்த முடிவு எடுத்திருப்பாரு கேட்கலான்ட்டு. கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட்ல இருக்க எல்லாருமே ட்ரம்ப்புக்கு அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க. அது நடக்காம இது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஈரான் என்ன பிளான் பண்ணிச்சோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்மளை தொட்டா நம்ம மிடில் ஈஸ்ட்டை ஃபுல்லாக தொடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்ட் ஆகும், நம்ம நினைக்கிறத பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சாங்களே. கிட்டத்தட்ட இஸ்ரேல் இப்போ அதை தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. இந்தியா எல்பிஜி பிரச்சனை எப்படி சமாளிக்க போகுது, இந்த $1 பில்லியன் கேள்வி இருக்குல்ல, இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதில் இப்போ கிடைச்சிருக்கு. என்னன்னா, ரஷ்யா ஜப்பான் இந்த 2 நாடுகள் கிட்ட இருந்து நாம இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சதுமே அதிகப்படியாக எல்பிஜியை நாம இம்போர்ட் பண்ணிப்போம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம இந்திய அரசு. வரவேற்புக்குரிய முடிவுதான் மக்களே. ஏன்னா எல்பிஜி சார்ந்து எவ்வளோ தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இந்த ப்ராப்ளத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டு வர நம்ம அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறது மனப்பூர்வமாக நல்ல விஷயம் தான். இது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க, நம்மளோட எல்பிஜி தேவை இருக்குல்ல, அதில் 60% நம்ம சார்ந்து இருக்கிறது வெளிநாடுகள் தான். ஸோ வெளிநாடுகள் நம்மளுக்கு எல்பிஜி சார்ந்து எந்த உதவியும் பண்ணாமல் போயிடுச்சுன்னா 60% துண்டு விழுந்துடும். அது எங்கே போய் நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும்?
ரிஸ்க் புரியுதா உங்களுக்கு? உலகத்துல எங்க என்ன சண்டை போயிட்டு இருந்தாலும் இந்திய மக்கள் நலன் சார்ந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம யூனியன் கவர்மெண்டோட கடமை இல்லையா? அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு மத்தியில ஈரான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஜப்பானுக்கு. என்ன தெரியுமா? ஏங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஜப்பான் கப்பல்களை எதுக்கு பயப்படணும்? நீங்க தாராளமா ஹார்மஸ் பகுதிக்கு வாங்க, பாஸ் ஓவர் பண்ணி போங்க, நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், டோன்ட் வரி அப்படின்ட்டு ஈரான் சொல்லியிருக்கு. என்ன ப்ரோ திடீர்னு மனமாட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் டகைச்சி ட்ரம்ப்பை சந்திச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப ஈரான் சார்ந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க. விட்டா அமெரிக்கா கூட சேர்ந்து அவங்களும் களத்துக்கு வந்துருவாங்க போல இருக்கு, அப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ அதனால ஈரானுக்கு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு என்னவோ தெரியல. ஜப்பானுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை எதுவும் தொட மாட்டோம், நீங்க உங்க கப்பலை தாராளமாக எடுத்துட்டு போலாம் அவங்க சொல்லிட்டாங்க. எதுக்கு ஜப்பான் அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆச்சு ஒயிட் ஹவுஸ்ல ஈரானுக்கு எதிராக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான் அதோட 90% ஆயில் தேவை அப்படின்றது மிடில் ஈஸ்டை நம்பி தான் இருக்கு. ஹார்மோஸை பிளாக் பண்ணா மிடில் ஈஸ்டே பிளாக் பண்றதுக்கு சமம். இப்போ புரியுதா? ஜப்பான் சார்ந்து எதுக்கு ஈரான் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, ஜப்பான் எதுக்காக ஒயிட் ஹவுஸ்ல ஈரானுக்கு எதிராக கொந்தளிச்சு அப்படின்னு இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அங்க இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 138 கப்பல்கள் போகும், இதுக்கு முன்னாடி வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன நிலவரம் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆவரேஜா 5 கப்பல்கள் இல்லைன்னா 6 கப்பல்கள் மட்டும்தான் போக அனுமதிக்கப்படுது. எவ்வளவு டிராஸ்டிக்கா கீழே டவுன் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு மக்களே? ஆக்சுவலா இது வரைக்கும் இந்த வாரம் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குறைய ஒரு 100 கப்பல்கள் மட்டும் தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடந்திருக்கான். அப்ப எவ்வளவு தூரம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் உலக நாடுகளுக்கு பயங்கரமா கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் பிளாக் பண்ணா நாங்க என்னங்க பண்றது? எல்லாம் அப்படி ஈரானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நியூ டே அப்படின்றது வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்கு. இந்த பெர்ஷியன் புத்தாண்டை முன்னிட்டு அடுத்த ரமலானுக்குள்ளாவது அமைதி நிலவட்டும். பாருங்க, உடனே கூட நம்மளுக்கு அமைதி எதிர்பார்க்க முடியல. இதுக்கு ஒரு வருஷம் எடுக்குன்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. கான்ஃபிளிக்ட் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.